வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.4ல 5வது கணக்கு பார்க்க போறோம். தொடுகோடு ST வட்டத்தினை B என்ற புள்ளியில் தொடுகிறது. கோணம் ABT 65 டிகிரி. AB என்பது ஒரு நான் எனில் கோணம் AOB ஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் O என்பது வட்டத்தின் மையமாகும். ஸோ நமக்கு ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தின் மையம் O அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த வட்டத்திற்கு STங்கிற ஒரு தொடுகோடு இருக்குது. STங்கிறது நமக்கான தொடுகோடு. இந்த தொடுகோடு வட்டத்தினை B என்ற புள்ளியில் தொடுகிறது. ABங்கிறது ஒரு நான். AB அப்படிங்கிறது நான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Bங்கிற புள்ளி இங்க இருக்கிறதுனால Aங்கிற புள்ளி வட்டத்தின் ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல குறிச்சிட்டு அது ரெண்டையும் இணைச்சுக்கிறோம். இது வட்டத்தின் மீது அமைந்த ஒரு நான். அடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறது கோணம் ABT. கோணம் ABT 65 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. O என்பது வட்டத்தின் மையம் எனில் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது AOB. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். AOB இந்த கோணம் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. வட்டத்திற்கு வரைந்த தொடுகோடு ST, தொடுகோடும் தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமும் நமக்கு 90 டிகிரியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது 90 டிகிரியாக இருந்தா இதுவும் நமக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இந்த மொத்தமான 90 டிகிரியிலிருந்து ABT ஆனது நமக்கு 65 டிகிரியாக இருக்கு. ஸோ 90ல இருந்து மொத்தமான 90ல இருந்து இந்த 65 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கோணம் கிடைச்சிடும். இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முக்கோணத்துல ரெண்டு பக்கங்கள் சமம். OA மற்றும் OB ரெண்டுமே வட்டத்தின் ஆரம். ஸோ இரண்டு பக்கங்கள் சமமான இந்த முக்கோணம் இருசம பக்க முக்கோணம். ஸோ இரண்டு சமமான பக்கங்களுக்கு எதிரெதிராக அமைந்த கோணங்கள் சமம். ஸோ இந்த கோணமும் நமக்கு சமமா இருக்கும். இந்த பண்பை பயன்படுத்தி நம்ம இந்த கோணத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி இந்த கோணத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதலாம். முதல்ல நம்ம கோணம் OBT. கோணம் OBT ஆனது நமக்கு 90 டிகிரி. எதனால அப்படின்னா தொடுகோடு மற்றும் ஆரம் ஏற்படுத்தும் செங்கோணம். தொடுகோடு மற்றும் ஆரம் ஏற்படுத்தும் கோணம். அதனால இந்த கோணம் வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ OBTங்கிறது 90 டிகிரி. அதுல ABTங்கிற கோணம் நமக்கு கணக்கிலேயே கொடுத்திருந்தாங்க 65 டிகிரி. ஸோ கோணம் OBTய 90 டிகிரி நமக்கு தெரியும். OBTயை நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம்? OBA. கோணம் OBA பிளஸ் கோணம் ABT ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லி இந்த OBTங்கிற கோணத்தை ரெண்டா பிரிச்சு நம்ம எழுதியிருக்கிறோம். OBA வந்து நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ABTக்கு நமக்கு மதிப்பு கொடுத்திருந்தாங்க 65 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ 65 டிகிரி அந்த சைடு நமக்கு போகும்போது மைனஸ் ஆக மாறும். ஸோ 90 மைனஸ் 65 டிகிரி. ஸோ கோணம் OBA ஈக்குவல் டு 90 மைனஸ் 65 நமக்கு 25 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ கோணம் OBA வந்து 25 டிகிரின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கோணம் OBA வந்து 25 டிகிரின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு இந்த முக்கோணமானது என்ன? இருசம பக்க முக்கோணம். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். முக்கோணம் OBA இருசம பக்க முக்கோணம். இதை வந்து இருசம பக்க முக்கோணம் சொல்லி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா OA ஈக்குவல் டு OB. ரெண்டுமே என்னது? வட்டத்தின் ஆரம். ஸோ ஆரங்கள் சமமா இருக்கிறதுனால இரண்டு பக்கம் சமமா இருக்குது. ஸோ நமக்கு இரண்டு சமமான பக்கங்களுக்கு எதிரெதிரே அமைந்த கோணங்கள் சமம். ஸோ நமக்கு OBA கோணம் OBA ஈக்குவல் டு கோணம் OAB. ஸோ நமக்கு OBA இன் மதிப்பு தெரியும் 25 டிகிரி. ஸோ OABக்கும் நமக்கு கோணம் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 25 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ கோணம் OAB ஈக்குவல் டு 25 டிகிரின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கோணம் OABயும் 25 டிகிரி. ஸோ இந்த முக்கோணத்துல இரண்டு கோணத்தின் மதிப்பு தெரியும். மூன்றாவது கோணத்தின் மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்பை பயன்படுத்துறோம் அப்படின்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். முக்கோணம் OABயில் கோணம் OBA பிளஸ் கோணம் OAB பிளஸ் கோணம் AOB ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற பண்புனால இந்த சமன்பாடை எழுதியிருக்கிறோம். இப்போ OBA கோணத்தின் மதிப்பு 25 டிகிரின்னு தெரியும். பிளஸ் கோணம் OAB இன் மதிப்பு 25 டிகிரி பிளஸ் கோணம் AOB. இதுக்கு தான் நமக்கு மதிப்பு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம்.
ஸோ கோணம் ஏஓபி ஈக்குவல் டு 25 பிளஸ் 25 நமக்கு 50 டிகிரின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ கோணம் ஏஓபி ஈக்குவல் டு 180 டிகிரி பிளஸ் 50 இந்த சைடு மைனஸ் 50 வரும். ஸோ கோணம் ஏஓபி ஈக்குவல் டு 130 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது. ஸோ கணக்கில் இதை தான் கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கணக்கில் எஸ்டிங்கிற தொடுகோடு பிங்கிற புள்ளியில வட்டத்தை தொடுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏபிங்கிறது நான். ஸோ கோணம் ஏஓபியின் மதிப்பு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம தொடுகோடானது தொடுபுள்ளி வழியாக செல்லும் ஆரத்துடன் 90 டிகிரியை ஏற்படுத்துங்கிற பண்பை பயன்படுத்தி இது வந்து 90 டிகிரி. ஸோ இந்த கோணத்தின் மதிப்பு 65 டிகிரியாக இருந்தா இது வந்து 90 மைனஸ் 65ன்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சுக்கிறோம். அடுத்து நமக்கு இந்த முக்கோணத்தின் 2 பக்கங்கள் சமம், ஏன்னா இது ரெண்டும் ஆரங்கள். ஸோ இருசம பக்க முக்கோணத்தில் 2 சமமான பக்கங்களுக்கு எதிரெதிரே அமைந்த கோணங்கள் சமம்ங்கிற பண்பை பயன்படுத்தி இந்த கோணமும் 25 டிகிரின்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். அடுத்து முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி கோணம் ஏஓபியின் மதிப்பை 130 டிகிரின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.